புதுசா கட்டின ராமர் கோயிலை போய் நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி நம்ம ஈஸியா போலாம், அங்க போயிட்டு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயிலா இருக்கட்டும், காசி விஸ்வநாதர் கோயிலா இருக்கட்டும், நீங்க ஒரே ரவுண்ட்ல வந்து பார்த்தலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயிலை பத்தி நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு நம்ம எப்படி போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரம், சென்னை, அயோத்தி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ட்ரெயின் வந்து இருக்கு. நம்ம சென்னையில இருந்து கிளம்புறோம் அப்படின்னா ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணாலே 830 ரூபாய் தான் வந்து வரும். ஆனா 39 மணி நேரம் வந்து நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். வீக்லி மண்டே மட்டும் தான் வந்து இந்த ட்ரெயின் அவைலபிளா இருக்கு. ஸோ எனக்கு ட்ரெயின் வேணாப்பா, ஃபிளைட் சொல்லு அப்படின்னா சென்னையா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், டைரக்டா வந்து அயோத்திக்கோ இல்லைன்னா வந்து நம்ம லக்னோக்கோ வந்து டைரக்டா போயிடலாம். லக்னோல போயிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து ஒரு 3 மணி நேரம் தான் இந்த அயோத்தி போய் சேர்றதுக்கு. அங்கிருந்து கூட நம்ம கேப்லயோ பஸ்லயோ வந்து நம்ம ஈஸியா போயிட முடியும். ஸோ நம்ம வந்து அயோத்தி வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராம் மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசா கட்டின ராமர் கோயிலை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம சப்போஸ் அங்க கார்ல போறோம் இல்ல ட்ரெயின்ல போறோம் அப்படின்னாலும் சரி, அங்க போய் லோக்கல்ல இந்த மாதிரி இ ரிக்ஷா வந்து இருக்கும். அதை வந்து நீங்க போறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நிறைய கிரௌட் இருக்கும். அந்த கிரௌட்ல நம்ம இ ரிக்ஷால போறது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா நீங்க நடந்து கூட வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதுசா கட்டின அந்த ராமர் கோயிலை போய் பார்த்தலாம். இதுக்கு வந்து நிறைய கியூ இருக்கும். நம்ம கியூல நின்று தான் உள்ள போய் சுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா நாங்க வந்து ஸ்பெஷல் தரிசனம் போனதுனால இன்னொரு வழியில போனோம். ஈஸியா போய் அந்த ராமர் இருக்காரு இல்லையா, அங்கேயே வந்து பார்த்துட்டோம். ராமர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இப்படிதான் வந்து இருக்காரு. ஸோ அவரை பார்த்து வணங்கிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அந்த ஹனுமான் பவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஹனுமான் கடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். ராமருக்கு அப்புறம் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது இவர் தான், ஹனுமான். இங்க ஹனுமான் கோயிலுக்கு போறதுக்கு எவ்வளவு கிரௌட் இருக்குன்னு பாருங்க. ஒரு மலை மேலே படியில ஏறி போற மாதிரியான இதுதான் இருக்கும். அதுல போய் நம்ம ஹனுமாரை வந்து தரிசிக்கலாம். அதுக்கு அடுத்து அவரை பார்த்துட்டு தசரத் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருக்கு. அதாவது ராமருடைய அப்பா வந்து ஆண்ட அந்த அரண்மனையா இருக்கட்டும் இல்ல கோயிலா இருக்கட்டும், அதை வந்து தசரத் பவன் வந்து சொல்லுவாங்க. அதையும் வந்து நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனக் பவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கனக் பவன் அப்படின்றது என்னன்னா, ராமருக்கும் சீதாக்கும் கல்யாணம் ஆச்சு இல்லையா, அப்போ சீதனமா கொடுக்கப்பட்ட ஒரு அரண்மனை தான் வந்து இந்த கனக் பவன். அந்த கனக் பவனையும் உள்ள போய் நம்ம வந்து பார்க்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சராயு நதி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சராயு நதியை கிராஸ் பண்ணி தான் இந்த எல்லா இடத்தையும் போய் பார்ப்போம். இருந்தாலும் லாஸ்டா போய் அந்த சராயு நதியை நம்ம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வந்து இருக்கக்கூடிய ஒரு சராயு நதி. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நதிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புண்ணிய நதியான கங்கை நதிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நதி தான் இந்த சராயு நதி. ஸோ இதில் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராமர் வந்து டெய்லி வந்து தலைமுணுக்குன்னு தான் வந்து சொல்லப்படுது. இந்த நதியில நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் போகும் அப்படின்றது ஐதீகம். இந்த இடத்துல நம்ம வந்து குளிச்சுட்டு அங்க இருந்து வந்து நம்ம கிளம்பலாம். ஸோ நாங்க வந்து அயோத்தி ராமர் கோயிலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி இந்த நதிகள் வந்து ஒண்ணு கூடுது இல்லையா, பிரயாகராஜ் அந்த இடமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் கோயிலா இருக்கட்டும், இது மூணுத்தையும் ஒரே ரவுண்ட்ல ஒரு பேக்கேஜ்ல போய் நம்ம சுத்தி பார்த்தோம். சப்போஸ் இந்த இடத்துக்கு நீங்களும் பேக்கேஜ்ல போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான் தெரியும், வேற எந்த லாங்குவேஜும் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, தமிழ் பேசக்கூடிய அந்த டிராவல் ஏஜென்ட் தான் வந்து நம்மளை கூட்டிட்டு போய் அங்க எல்லாத்தையும் வந்து சுத்தி காமிப்பாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற Facebook பேஜை வந்து ஃபாலோ பண்ணீங்க. இன்ஸ்டாகிராமும் இருக்கு, அதையும் வந்து ஃபாலோ பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.